தினமொரு வசனம். யோபு 2வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோம். ஆயினும் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. வியாதிகள் வரத்தான் செய்கிறது. மன வேதனை அடையும்படியான பல நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கிறது. நாம் நீங்க வேண்டும் என்று எதிர்பார்த்த சில வருத்தத்திற்குரிய சூழ்நிலைகள் நீங்காமல் தொடரத்தான் செய்கிறது. அப்படியானால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வதினால் என்ன பயன் என்ற கேள்வியும் சில வேளைகளில் வந்துவிடுகிறது. தேவனை தேடுகின்றவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற எல்லாவற்றையும் தேவன் செய்கின்றார் என்று கூற இயலாது. ஆனால் அவர்களுக்கு அவர் ஏதாவது செய்கின்றார் என்பது நிச்சயமான உண்மை. ஆனால் நாம் அவர் நமக்கு செய்யாமல் போனவைகளை மட்டுமே கவனித்து பழகிப்போய் விட்டதால் அவர் செய்தவைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்த இயலவில்லை. நாம் நினைத்தபடி சில நன்மைகள் கிடைக்காததை எண்ணி நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் அவர் செய்த எத்தனையோ நன்மைகளை நாம் நினைத்தே பார்க்கவில்லை என்பதும் உண்மையாகும். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து விடாதே என்று தனக்குத்தானே கூறினான். யோபுவுக்கு துன்பங்கள் வந்தபோது யோபுவின் மனைவி தேவனை தூஷித்து விட்டு சாகும்படி ஆலோசனை கூறினாள். ஆனால் தேவ பக்தனாகிய யோபுவோ தனக்கு வந்த தீமைகளை மட்டுமே கணக்கில் அடுக்காமல் தேவனிடமிருந்து வந்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்த்து அவரை ஸ்தோத்தரித்தான். எனவே மீண்டும் தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு அவன் தகுதி பெற்றான். வியாதிகள், மரணங்கள், விபத்துக்கள், இழப்புகள், தோல்விகள் போன்ற துன்பங்கள் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் இயல்பாக நிகழக்கூடியவைகளே. ஆனால் அவைகளை காண நேரிடும் போது தேவன் நம்பிக்கையால் என்ன பலன் என்ற கேள்வி எழும்புவது இயற்கையானது. ஆனால் அது மேற்கொள்ளப்பட வேண்டிய கேள்வி. இந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நேசிப்பது உண்மைதான். அவர் இன்னும் நமக்கு நன்மை செய்ய விரும்புவதும் உண்மைதான். இன்னும் அவருடைய நன்மைகள் நமக்கு அவசியம். எனவே யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்ற நிலைப்பாடும் அவசியமே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் மீது வைத்துள்ள விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்பட கிருபை பாராட்டும். ஆமீன்.